அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டுவன்வில் நட்பணி மன்றம் கேசிஎஃப் மீடியா வழங்கும் அதிரும் அரச நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான அனுசரணை வழங்குகின்றார்கள் கட்டுவன்வில் நட்பணி மன்றம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கட்டுவன்வில் வட்டாரத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அவர்களுடைய வார்த்தைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய பாரிய திட்டம். அந்த அடிப்படையிலே எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு கலையகத்திற்குள் நுழைகின்றார் அல்ஹாஃபில் எஸ்பி இப்ராஹிம் ஜேபி அவர்களை அன்போடு கலையகத்துக்குள் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு ரசிகர்களே, அன்பு பார்வையாளர்களே, உள்ளமையாக இவரை பற்றி சொல்ல போனால் இந்த கட்டுவன்வில் மண்ணின் மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு சொத்து என்று கூறலாம். காரணம், இந்த மண்ணிலே முதலாக முழு குர்ஆனையும் மனனமிட்ட ஒரு பொக்கிஷம் தான் இந்த இப்ராஹிம் ஹாஃபில் அவர்கள். இவரை பற்றி சொல்ல போனால் சிறு பிராயத்திலிருந்து அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டு இந்த மண்ணுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு பாடுபடக்கூடிய ஒரு மனிதர். எல்லோருடையும் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான், பிரதேச சபை என்றால் என்ன? பிரதேச சபையினுடைய சட்ட திட்டம் எப்படி அமையும்? இந்த பிரதேச சபையினூடாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அதனை கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இப்ராஹிம் மௌலவி. முக்கியமான கேள்வி என்று கேட்டிருந்தீர்கள். பிரதேச சபை என்பது எங்களுடைய வெளிக்கந்த பிரதேச சபை 10 கொட்டாசை ஒன்றிணைச்சதான் ஒரு பிரதேச சபை. இந்த பிரதேச சபை 10 மெம்பர், ஒவ்வொரு கொட்டாசையிலிருந்தும் 10 மெம்பர், ஒருத்தர் வீதம் 10 மெம்பர் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலதிகமாக 4 போனஸ் கிடைக்கும். மொத்தமாக 14 மெம்பர்ஸ் பிரதேச சபைக்கு உள்வாங்கப்படுவார்கள். இது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், சுயேட்சை குழுவாக இருக்கலாம், எந்த கட்சி இருந்தாலும் அங்கு செல்லக்கூடிய சகலரும் ஒரே மெம்பர். ஒரு பிரதேச உறுப்பினருக்கு 10 லட்சம் பாஸ் ஆகினால் ஏனைய பிரதேச உறுப்பினருக்கும் 10 லட்சம் பாஸ் ஆகும். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். கடந்த பிரதேச சபை வரலாற்றில் கடந்த காலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட பிரகாரம் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு ஓர் ஆண்டுக்கு 25 தொடக்கம் 40 லட்சம் வரையிலான 25 லட்சம் தொடக்கம் 40 லட்சம் வரையிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதுதான் எனக்கு தெரிந்த கடந்த கால அரசியல் பிரதேச சபை நிதி. இது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஏனைய சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம். இவர்களுக்கான நிதி, இவர்களுடைய வேண்டுகோள், இவர்கள் ரிக்வெஸ்ட்டும் பண்ணலாம். இது அதிகமாக எங்களுடைய கிராமங்களுக்கு வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றது, ஏனைய தேவைகள் இருக்கின்றது, இதுக்காக வேண்டி இவருடைய பட்ஜெட்டும் அளிக்கப்படலாம். மேலதிக பட்ஜெட், அதாவது மேலதிகமான திரைசேர் நிதிகள் இருந்தால் பிரதேச சபை ஊடாக மாகாண சபை அரசுக்கு அறிவித்து மத்திய அரசு ஊடாக நிதி கூடுதலாக பாஸாக்கி கொடுக்கப்படும். இதுதானே தவிர மேலதிகமாக பிரதேச ஊடாக கோடிக்கணக்கில் எந்த ஒரு பிரதேசத்துக்கும் எந்த ஒரு கிராமத்துக்கும் வழங்கப்படுவது இல்லை. உண்மை. அண்மை காலமாக நான் சில மக்களின் ஆடியோ வைஸ் மூலமாக நான் கேட்டிருந்தேன். பிரதேச சபைக்கு வரக்கூடிய நிதிகள் நீங்கள் என்ன செய்வீர்கள், அது செய்வீர்கள், இது செய்வீர்கள் என்று பல கோடிக்கணக்கான ரூபாக்களுக்கான பட்ஜெட்டாக தயாரித்திருந்தார்கள். அப்படியான பட்ஜெட்டுகள் ஊடாக பிரதேச சபை ஊடாக எந்த நிதியும் செய்ய முடியாது. ஒன்று, பிரதேச சபையை தாண்டி நான் வெளியில் சென்று வெளி அரச நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதனூடாக தொடர்பு கொண்டு ஏனைய அரசியல்வாதிகளூடாக என்ற கிராமத்துக்கு எதையாவது செய்யணும் என்று அரசியல் ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு ஹவா இருந்தால் ஏனைய அரசியல் அமைச்சர்களும் சென்று ஏனைய எதிர்கட்சி உறுப்பினர்களும் சென்று கட்சி பேதம் இல்லாமல் சகல வேலையும் செய்ய முடியும். வெளிக்கந்த பிரதேச சபை தான் எங்களுடைய அரசியல் என்று இறங்கினால் அரசியல் செய்ய முடியாது. இதுதான் நிதர்சனமான எனக்கு தெரிஞ்ச உண்மை. மாஷா அல்லா, நல்லதொரு கருத்தை கூறினீர்கள். அதாவது நிறைய பேருக்கு இந்த பிரதேச சபை என்றால் என்ன, பிரதேச சபையினுடைய திட்டங்கள் என்ன, அதனுடைய சேவை எப்படி அமையும் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது.
மாஷா அல்லாஹ் நிறைவான ஒரு கருத்தை கூறினீர்கள். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹு தஆலா உங்களுடைய அறிவிலும் ஆற்றலிலும் பரக்கத் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்வோம். அரசியலில் நீங்கள் உள்ளேற்கப்பட்டீர்கள் எப்பொழுது, எதற்காக என்ற விடயத்தை இப்பொழுது கூறியதை போல கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க இப்ராஹிம் மௌலவி அவர்களே. அதாவது உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்பொழுது, எதற்காக அரசியலுக்குள் நுழைந்தீர்கள் என்ற முக்கியமான கேள்வி கேட்டிருந்தீர்கள். நான் கடந்த 1999ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் அமைப்பூடாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் KAM சுல்தார் மந்திரி துமா என்னுடைய குடும்ப உறவு. அந்த அடிப்படையில் அவர்களாகவே நான் இளைஞர் அமைப்பின் செயலாளராக நியமிக்கப்பட்டு இளைஞர் அமைப்பின் ஊடாக என்னுடைய அரசியல் உள்வாங்கம் இணைக்கப்பட்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சி. அப்போது பொல்நறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக HGP நெல்சன் அவர்கள், தற்பொழுது கிங்ஸ்டன் நெல்சன் அவர்களுடைய தந்தையார், மரணித்து விட்டார். அவர் எங்களுடைய கிராமத்துக்கு நிறைய சேவையாற்றியிருக்கின்றார். அவருடைய வருகை மூலமாக அன்றைய தினம் நான் இளைஞர் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய அரசியல் ஆசானும் அரசியல் ஆரம்ப காரணகர்த்தாவுமாகிய முன்னாள் பிரதேச உறுப்பினர் சுல்தார் அவர்களாக இந்த அரசியல் பயணித்து நிறைய மாஷா அல்லாஹ் அவர்களுடைய நிறைய அனுபவங்களை பெற்று அவர்களாக நிறைய அரசியல் விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம். அரசியல் பயணத்தின் ஊடாக கடந்த காலங்களில் நான் இன்று வரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்திருந்த காரணத்தினால் தற்பொழுது மாஷா அல்லாஹ் எனக்கு அந்த கட்சியின் உயர் பதவிகளில் ஒன்றான பொலனறுவை மாவட்ட முஸ்லீம் அமைப்பாளர் என்ற பதவி எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான சான்றிதழும் என்னிடம் இருக்கின்றது. எனக்கு பொலனறுவை மாவட்ட முஸ்லீம் அமைப்பாளர் என்ற ஒரு பெருமையை அக்கட்சியினூடாக அதில் பகிர்ந்து கொள்வது காரணமாக மக்கள் மத்தியிலும் நான் இதனை எங்களுடைய கிராமத்திலிருந்தே பொலனறுவை மாவட்ட முஸ்லீம் அமைப்பாளர் இருக்கின்றது என்பது நான் இதை பெருமையாக நான் உங்களிடம் காண்பித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வேட்புமனு தாக்கலுக்கான விண்ணப்ப கடிதம் மாஷா அல்லாஹ் கைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, தேடி தந்தது. அதனை அடுத்து நான் என்னுடைய கிராம மக்கள் சார்பாக நான் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றேன். அத்தோடு நான் கடந்த காலங்களில் அரசியல் என்ற ரீதி இல்லாமல் நான் ஒரு கடந்த காலங்களில் சகல விடயங்களிலும் ஈடுபட்டு அரசியலை தாண்டி, அதாவது எங்களுடைய கிராம அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களாக இருக்கலாம், தன்னார்வ நிறுவனங்களோடு இணைஞ்சி சில சேவைகளை நாங்கள் ஆற்றியிருக்கின்றோம். காரணம் என்று சொன்னால், என்னிடம் அரசியல் என்கிறது ஒரு பங்கு. ரெண்டாவது நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்று சொன்னால், ஒரு சமூகத்துக்கான ஒரு சேவை. ஒரு சமூகம், அதாவது எங்களுடைய சமூகம் எங்கும் தலை நிமிர்ந்து நிற்கணும், யாரிடமும் அடிபணியக்கூடாது. அது தான் படித்த படிப்பிலிருந்து என் சமூகத்துக்கு என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, எங்கு சென்றாலும் யாருடையும் முரண்பட்டு கொண்டு எங்களுடைய கிராமத்துக்கு எதையாவது கொண்டு வந்து சேர்க்கணும். நிச்சயமாக நல்லதொரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள் இப்ராஹிம் மௌலவி அவர்களே. அதாவது எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று, நிச்சயமாக ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற கிடைத்தால் நிச்சயமாக இது சமூகத்திற்காக நான் ஓடாய் தேவை என்று கூறியிருந்தீர்கள். உள்ளமையான நல்லது ஒரு கருத்து. அந்த ஐடென்டிஃபை, அந்த அங்கீகாரம் என்றால் என்ன, எதற்காக தேவை, இந்த மக்களுக்கு அதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன என்பதனை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நல்ல கேள்வி. நீங்களும் சில விடயங்களை என்னூடாக அறிந்திருப்பீர்கள். நான் அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் முன்வைத்து சொல்கின்றேன். நான் சில விஷயங்களுக்காக வேண்டி சில இடங்களுக்கு செல்லும்போது என்னிடம் சில கேள்விகள் கேட்பார்கள். நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கின்றீர்கள், என்ன உங்களுக்கு தேவை. ஒரு அமைச்சரை சந்திக்கிறதாக இருந்தால் அவருடைய ஆஃபீஸில் முன்னுக்கு லெஜரில் எழுதிட்டு போகணும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் சாதாரண ஒரு மனிதனாக எழுதிட்டு போனால் எங்களே அங்கே அமைச்சரை சந்திப்பதற்கான அதிகாரம், அங்கீகாரம் எங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது.
அமைச்சர் அதுக்கான டைம் ஒதுக்க மாட்டார். அப்போ அங்கீகாரம்ங்கிறது அந்த ஒரு ஐடென்டி, அந்த ஒரு அங்கீகாரம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இது ஒன்றும் இல்லாமே நிறைய விஷயங்களை நிறைய பேர்களை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். அது உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கிராமத்துக்காக வேண்டி நிறைய செய்யணும் என்ற ஒரு ஆசை, அல்லாஹ்வை முன்னிறுத்தினவனாக ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இருக்குது. நிறைய தீனின் அடிப்படையில் சேவை செய்ய வேண்டும் ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் தீன் சார்ந்த, அதாவது ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு அரசியல் ரீதியாகத்தான் நான் இப்பொழுது பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாக நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றோம். அதாவது இந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்குவார்களா இல்லையா என்பது 6ஆம் தேதி தான் தெரியும். நாங்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்றோம். காரணம், நீங்கள் முழு குர்ஆனையும் சுமந்த ஒரு ஹாஃபிஸ், பொய்கள் சொல்ல மாட்டீர்கள், அதே போல ஊழல் செய்ய மாட்டீர்கள். ஆனாலும் இந்த சமூகம் உங்களுக்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று நாங்களும் உங்களோட இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றோம். ஆமாம், யார் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுமோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் என்ன விருப்பத்தை செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாங்கள் சில அதிகாரங்கள் இருந்திருந்தால், அண்மை காலங்களில் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த காலங்கள் அந்த அதிகாரங்கள் எங்கள்கிட்ட இருந்திருந்தால் நாங்கள் நிறைய சேவைகளை செய்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். அது எங்களை கை நழுவி போயிருந்த காலம். அது தற்பொழுது மீண்டும் அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காலம் வந்திருக்கின்றது. இது மக்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு தெரியும். யாரோடாக சில விஷயங்களை செய்து கொள்ளலாம், யார் இந்த இடத்துக்கு பொருத்தமான நபர், யாரை வச்சு சில வேலைகளை செய்து கொள்ளலாம் என்பது மக்களுக்கு நல்லாகவே தெரியும். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மக்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான தீர்மானத்தையும் அங்கீகாரத்தையும் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இம்முறை களமிறங்கியிருக்கின்றேன். ஆமாம், நல்லதொரு கருத்தை கூறினீர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மக்கள் மனதிலே இடம் பிடித்த அந்த வேட்பாளர் யார் என்பதனை பார்ப்பதற்கு முன்னர் சிறியதொரு விளம்பரத்திற்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டுவர்மியல் நண்பர் மன்றத்தின் KCF மீடியாவினுடன் அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியிலே அனைவர்களும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களோடு கலையகத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றார் ஹாஃபிஸ் SB இப்ராஹிம் மௌலவி அவர்கள். மிகவும் சுவாரஸ்யமான பல கதைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுடைய அன்பும் ஆதரவும் எவ்வாறு அமைய போகின்றதனை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அதுக்கு முன்னர் இப்ராஹிம் மௌலவி அவர்களை, கிட்டத்தட்ட நீங்கள் கூறியிருந்தீர்கள் 1999ஆம் ஆண்டு உங்களுடைய அரசியல் உட்பிரவேசம் என்று கூறியிருந்தீர்கள். உள்ளமையாக அன்று தொற்றும் இன்று வரைக்கும் ஒரு அங்கத்தவராக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். தேசிய கட்சியினோடு அன்று 1999ஆம் ஆண்டிலிருந்து 2025 வரைக்கும் உண்டான உங்களுடைய காலப்பகுதியில் இந்த கிராமத்திற்கான உங்களுடைய சேவை எப்படி அமைந்தது? அந்த அடிப்படையில் அண்மை காலமாக தான் எனக்கு சமூகத்துக்கான சில சேவைகள் செய்ய வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தது. அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு தொடக்கம் சில சமூக சேவைகள் இணைந்து நான் சில சேவைகளை செய்திருக்கின்றேன். அதாவது எங்களுடைய கிராமங்களுக்கு பல அரச நிறுவனங்கள், அது சார்பற்ற நிறுவனங்களை கொண்டு பல சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கங்களில் பல சேவைகளை செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அண்மை காலமாக ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்னர் நான் அஸ்வஸ்ம திட்டத்தின் சில பயனாளிகளை பயன்பெற்றிருந்தார்கள். நான் அதனை அதிகரிப்பதற்காக வேண்டி AGFC ஊடாக பல முன்னெடுப்புகளை செய்து அதனை நாங்கள் 2 GSC பிரிவுக்கும் கூடுதலாக அதை செய்து கொடுத்தோம். உள்ளமையாக நிறைய எங்களுடைய கிராமம், அதாவது வறுமக்கோட்டிலே நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். பலதரப்பட்ட அமைப்பினர்களும் பல உதவிகளை செய்ய முன்வந்தாலும், ஆனால் அரசாங்கத்தால் இந்த அஸ்வஸ்மை என்ற திட்டமே அவர்களுக்காக நிறைய கை கொடுக்கின்றது. ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்வாதாரத்துக்கு கை கொடுக்கின்றது. அது நிறையவே எல்லா மக்களுக்கும் நிறைய மக்களுக்கு வெட்டுப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த பணியை செய்தீர்கள். ஆமாம், அவர்கள் எப்படின்னு சொன்னால், அவர்கள் ஊடாகவே சில தரவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய வருமான தரவுகள், அவர்கள் எங்கே தொழில் செய்கின்றார்கள், அவர்களுக்கு எவ்வளோ வருமானம், அவருடைய பேங்க் கணக்கு சகலதும் எடுக்கப்பட்ட பின்னரே அவர்கள்
அஸ்வஸ்ம ஊடாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அதற்கு நாங்கள் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தோம். அத்தோடு அண்மை காலமாக ஜனாதிபதியாக வளர்ந்த சில சேவைகள் எனக்கு அண்மையில் கூட ஒரு சில வீட்டு திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்ற எங்களுக்கு ஆர்வமாக இருந்தது. அத்தோடு அது இடைநிலையில் கைவிடப்பட்டிருந்தது. காரணம் என்று சொன்னால் அரசாங்கம் மாற்றப்பட்ட காரணத்தினால் எலெக்ஷன் வந்துட்டு அதோடு அது எங்களுக்கு மேற்கொண்டு செய்ய முடியாமல் போயிற்று. அண்மையில் கூட எங்களுக்கு ஒரு அரபிய எங்களுடைய எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் இங்கே அனுப்பி வைத்திருந்தார்கள். அவரோட சில வேலை திட்டங்களை செய்வதற்காக முன்னெடுக்கும் போது சில வேலைகளை முன்னெடுக்க முடியாமல் மகாவலி அதிகார சில வேலை திட்டங்கள் எங்களுக்கு தடையாக இருந்தது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் எங்கள் கையில் போனி எதிர்வரக்கூடிய காலங்களில் எங்களால் வேண்டிய சில சேவை திட்டங்களை செய்து காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் கிணறுகள் கட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். அதே போல இஃப்தார் இப்படியான சில வேலைப்பாடுகளும் உண்டு. ஏன் அதனை சொல்வதற்கு உங்களுடைய நான் மறுக்கின்றது? மூலவர்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்னிடம். அரசியல் ஊடாக என்ன சேவைகள் செய்திருக்கின்ற நான் இது ஏனைய தொண்டு நிர்வாகம் மூலமாக நான் மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி சில விஷயங்களை நான் செய்கின்றேன். அதை நான் வெளியே சொல்வதற்கு எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லை. அதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய எந்த விதமான ஃபோட்டோக்களும் என்னிடம் இல்லை, எந்த வீடியோக்களும் என்னிடம் இல்லை. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சில விஷயங்களை சேவைகளை மக்களுக்காக நான் செய்திருக்கின்றேன். தற்பொழுது அதனை விரிவாக நான் சமூகத்து மத்தியில் சொல்லிவிட்டால் அதற்கான நன்மை எனக்கு கிடைக்காமல் போயிடும். எதிர்காலங்களில் அதனை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு ஆர்வம் குறைந்துவிடும் என்று பயத்தில் நான் வெளிப்படுத்தாமல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கும் எனக்கும் இருந்ததாக அமையட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், நல்லதொரு கருத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள். காரணம், நீங்களும் ஒரு ஆலிம் என்ற ரீதியிலே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். இஹ்லாஸ் என்ற மன தூய்மை ஒவ்வொரு மூமினுக்கும் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அதனை நாங்கள் அப்படியே நாங்களும் விட்டு விடுகின்றோம். அந்த விளையாட்டுக்குள் நாங்கள் வரவில்லை. அடுத்த கட்டமாக இப்ராஹிம் மௌலவி அவர்களே, அதாவது நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக நீங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய பேரவாவும் இருக்கின்றது, எங்களுடைய பிரார்த்தனைகளும் இருக்கின்றது. காரணம், இந்த மண்ணிலே உருவான ஒரு பிள்ளை என்பதற்காக நிச்சயமாக இந்த பிரதேச சபையில் நீங்கள் வெற்றியிட்டு மந்திரியாகி வட்டமேசைக்கு சென்றால், பிரதேச சபைக்கு உள்ளிருக்கப்பட்டால், கண்ணீர் வடிக்கின்ற இந்த மக்களுக்காக உங்களுடைய நிலைப்பாடு எப்படியாக அமையும்? அடுத்து முக்கியமான கேள்வி கேட்டிருந்தீர்கள். பிரதேச சபை ஊடாக தெரிவு செய்யப்பட்டால் இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான சேவைகள் எவ்வாறு அமையும் என்று கேட்டிருந்தீர்கள். முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், பிரதேச சபை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் பிரதேச சபைக்கு செல்வோம் என்ற ஒரு மன உறுதியுடனே நான் கூறுகின்றேன். காரணம் என்ன சொன்னால், நாங்கள் கடந்த காலங்களில் நிறைய அரசியல் பிரமுகர்களை சந்தித்திருக்கின்றேன். அவர்களை நான் இந்த பிரதேச ஊடாக மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளுக்கு நான் ஆரம்பத்திலிருந்தே அடித்தளம் விட்டு வைத்திருக்கின்றேன். அதாவது தற்பொழுது என்னோட போட்டியில் கூடிய ஏனைய சக வேட்பாளர்களை விட நான் நிறைய அரசியல்வாதிகளோடு நிறைய தொடர்பு இருக்கின்றேன். நிறைய அமைச்சர்களோடு, முன்னாள் அமைச்சர்களோடு, தற்போதைய பார்லமெண்ட் உறுப்பினர்களோடு நிறைய தொடர்பாளர்களை தற்பொழுதும் நான் வைத்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான பவுண்டேஷனை நான் இட்டு வைத்திருக்கின்றேன். என்னுடைய பிரதேசத்துக்கு எப்படிப்பட்ட சேவைகளை நான் கொண்டு வரணும் என்ற ஒரு பவுண்டேஷனை நான் ஆரம்பத்திலிருந்தே நான் இட்டு வைத்திருக்கேன். அந்த உறவை நான் தற்பொழுது பேணி வருகின்றேன். முன்னாள் அமைச்சர்கள், பெரும் அரசியல் ஜம்பவான்களோடு என்னுடைய அரசியல் அடித்தளத்தை நான் இட்டு வைத்திருக்கின்றேன். இவர்களை நான் எந்நேரமும் 24 மணித்தியாலும் எந்நேரம் நான் அவர்களோடு தொடர்பு கொண்டாலும் சலிக்காமல் என்னோடு உரையாடக்கூடியவர்கள் தான் இவர்கள். நான் அதற்கான முன்னாயத்தங்களை நான் தற்பொழுது என்னுடைய கடந்த கால அரசியல் ரீதியாக நான் அந்த ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றேன். நான் மக்களிடம் வேண்டிக் கொள்வது என்னென்னு சொன்னால், இந்த சேவையை மக்களுக்காக
நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. இந்த தொடர்பாடல் இந்த அமைச்சர்களோடு ஏனைய நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த தொடர்பாடல் ஏனைய வெளிநிறுவனங்களோடும் இருக்கின்றது. இதனை தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அங்கீகாரத்தை நான் மக்கள் மத்தியிலும் கேட்கின்றேன். அந்த அங்கீகாரம் எனக்கு மக்கள் சரியாக அந்த ஆணையை இடுவார்களானால் நான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பிரதேச சபை மாத்திரமல்ல, பிரதேச சபை ஊடாக ஒரு சிறிய ஒரு குறுகிய நிதி தான் வரும். அந்த நிதியை வைத்து எங்களுக்கு கிராமங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது சிறிய நிதி தான். ஒரு 25 தொடக்கம் ஒரு 40 லட்சம், 25 லட்சம் தொடக்கம் 40 லட்சம் வரையிலான நிதிகள் தான் வரும். அந்த நிதியை வைத்து எங்களுடைய பிரதேசத்தை எங்களால் அபிவிருத்தி செய்ய முடியாது. அது எந்த மந்திரி வந்தாலும் சரி, அது மந்திரி தெரிவு செய்யப்பட்டாலும் சரி, தெரிவு செய்யப்படாட்டியும் சரி, அந்த நிதி எங்களுடைய கிராமங்களுக்கு ஜிஎஸ்பிகளுக்கு ஒதுக்கப்படும். அது யாவரும் அறிந்த உண்மை. இதனூடாக வெளி அரசியல் ஒன்று எங்களுக்கு தேவை. வெளித்தொடர்பாளர் யாராக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், வெளி அரசியல் தலைவர்களோடு இருந்து வெளி நிதிகளை கொண்டு தான் எங்கள் கிராமங்களுக்கு நிறைய சேவைகளை செய்யலாம். கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், மீன்பிடித்துறையாக இருக்கலாம், வனஜீவி போன்ற பிரச்சனையாக இருக்கலாம், ஏனைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளி அரசியல் ரீதியான பிரச்சனை ஊடாகவே எங்கள் கிராமங்களுக்கு அதுக்கான தீர்வுகளை கொண்டு வரலாம். காரணம் என்று சொன்னால், பெருநிதிகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்திலும் மாகாண அரசாங்கத்திலுமே ஒதுக்கப்படுகின்றது. பிரதேச ரீதியான நிதிகள் சிறிய தொகையாகவே இருக்கும். அது எங்களால் தொடர்ந்தும் அதை மேற்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம், பெரும் நிதிகளுக்காகவே நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம். இதுதான் பிரதேச இப்போ எங்களோட கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை மிகவும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. காரணம் சொன்னால், அண்மை காலங்களில் கிட்டத்தட்ட இந்த குடிநீர் பிரச்சனையுடைய விடயமாகிறது. எமது பக்கத்து கிராமமான குடாப்பக்கனைக்கு கூட சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கிடைக்கப்பெற்று விட்டது. ஆனால் வெளிக்கந்த பிரதேசத்திலேயே, புலனறுவ மாவட்டத்திலேயே அதிகூடிய வாக்கு வங்கிகளை கொண்ட இந்த கிராமம் இதுவரைக்கும் இந்த மக்களை குடிநீர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ற ஒரு அவல நிலையைத்தான் நாங்களும் சொல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் எனக்கு இது போன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் நான் இந்த குடிநீர் பிரச்சனையை இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் மக்களுக்கான சுத்தமான குடிநீர் பெறுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை நான் முன்வைக்க இருக்கின்றேன். அதற்கான நான் ஆரம்ப காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலத்தில் அதற்கான ஆவணங்களை தயார் செய்து நான் தேசிய நீர்வளங்கள் வழிகாலமைப்பு சபை ஊடாக நான் ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது ஒரு என்ஜிஓக்கு இதனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதற்கான தொடர்பாளர் தற்பொழுது ஒரு மந்தமான கதியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்குமாக இருந்தால் நான் அதனை முற்றுமுழுதாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர், ஆரோக்கியமான குடிநீர் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை என்னால் செய்ய முடியும். எங்களுடைய இந்த வனஜீவி பிரச்சனை மக்கள் மத்தியில் மீன்பிடிப்பது, காட்டு தொழில் செய்வது, இது போன்ற விஷயங்கள் மேற்கொள்ள முடியாமல், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் காணி செய்வது போன்ற விஷயங்களை செய்து கொள்ள முடியாமல் மக்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் கடந்த காலங்களில் சில விஷயங்களுக்காக நாங்கள் பிற்படுத்தி இருந்தோம். தற்பொழுது அதை ஒரு கெடுபடியாக இப்போ அதை மக்களை ஒன்று செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான எதிர்வரக்கூடிய காலங்களில் இதற்கான அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வனஜீவி பிரச்சனையை நான் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று இதை நான் முடித்து தருவதற்கு உங்களிடம் நான் என்னுடைய உங்கள் அங்கீகாரத்தை வேண்டி நிற்கின்றேன். காரணம் என்று சொன்னால், எவ்வளவுதான் எங்களுடைய கிராமங்கள் செல்வ செழிப்பில் முன்னோக்கி உயர்ந்து சென்றாலும் கல்வி என்கின்ற ஒன்று பின்னடையமாக இருந்தால் எங்களுடைய கிராமத்தில் இது செஞ்சும் பயனில்லை. இப்போ நான் கல்வி ரீதியாக சில திட்டங்களை நான் எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன். காரணம் என்று சொன்னால், அண்மையில் எங்களுடைய கிராமத்துக்கு அண்மையில் அமைய பெற்றிருக்கின்ற இந்த எம்பசி ஊடாக, அதாவது எம்எல்ஏ மிஸ்புல்லா மினிஸ்டருடைய எம்பசி ஊடாக நான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் நிறைய எங்களுடைய கட்டுமையில் சேனப்புற தீவிச்சனை அதையும் தாண்டி புலனறுவ மாவட்டம் சார்ந்த சில விஷயங்களுக்கு ஹிஸ்புல்லா அவர்கள் என்னை பொறுப்பு நியமித்திருக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால், உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எங்கே குறைபாடு அளிக்கும், மௌலவி நீங்கள் ரிக்வெஸ்ட் செய்யுங்க, அதாவது ஒரு வழிமொழியை செய்யுங்க. நான் அவர்களுக்குரிய பண உதவியாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாக எந்த உதவியாக இருந்தாலும் அந்த எம்பசி ஊடாக நான் அவர்களுக்கு முன்னெடுப்பு செய்வேன். இதனையும் என்னுடைய ஒரு அரசியல் ஆளுமை வைத்து இன்ஷா அல்லாஹ் நான் இதை உள்வாங்கி அந்த கல்வியை சம்பூர்ணமாக நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஏற்பாடு
என்னிடம் இன்ஷா அல்லாஹ் நான் என்னால் செய்து தர முடியும். இது முதற்கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நான் யாருடைய எங்கு சென்றாவது இன்ஷா அல்லாஹ் ஒரு பில்டிங், அதாவது நான் ஆரம்பத்திலே நான் 2 பேருக்கு நான் முன்மொழிந்திருக்கின்றேன். ஹிஸ்புல்லா சைடிடம் நான் சொல்லியிருக்கின்றேன், எங்களுடைய பாடசாலைக்கு உங்களோட பேரில் ஒரு பில்டிங் எங்களுக்கு எடுத்தாங்கள். அதாவது நிறைய இடங்களில் ஹிஸ்புல்லா மண்டபம், ஹிஸ்புல்லா அரங்கம், ஹிஸ்புல்லா கட்டிடம் என்று சொல்லி நிறைய இடங்களை நான் கண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் அவர்கிட்ட முன்வைத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று எங்களை வாக்குறுதி தந்திருக்காரு. அதற்கான காலங்கள் இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது அவரும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்காரு. அந்த அவருக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியிலிருந்து என்னால் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும். ஏனைய நண்பர்களும் அரசியல் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் கல்வி ரீதியாக செய்யலாம். அதாவது காத்தாங்குடியில இருக்கின்ற பைத்துல் அக்ஸாவை பார்வையிட சென்ற போது அங்கிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் வேட்பாளர் ஜவாஹிர் ஹாஜியார் உங்களுடைய நண்பர் என்று நினைக்கின்றேன். அவர் ஹிஸ்புல்லா சார் எல்லோரும் ஒன்றிணைந்து காணப்பட்டீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய கிராமத்தில இருந்து பிரம்மாண்ட மனிதர்களோடு கைகோர்த்து காணப்படுவதை இன்று நாங்களும் பெருமிதம் அடைந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகின்றோம். உங்களுடைய கல்வியை அல்லாஹு தாலா பொருந்திக் கொண்டு இந்த மண்ணுக்கு சேவையாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தர வேண்டும். அதற்கான அங்கீகாரம் வருகின்ற 6ஆம் தேதி மக்கள் உங்களுக்கு அந்த ஆணையை தர வேண்டும் என்ற அவாவை நாங்கள் முன்வைத்தவர்களாக. நன்றி. இன்ஷா அல்லாஹ் நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பல சிரமத்துக்கு மத்தியில் இப்ராஹிம் மௌலவி அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கட்டுவன்கள் நட்பணி மன்றத்தின் KCF மீடியா அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய நேரத்தை தந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளும் உங்களுடைய வெற்றிக்கான பிரார்த்தனைகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.